சம்மர் ஹாலிடே வரப்போகுது. சிலிண்டர் இல்லாத இந்த டைமில் எப்படி ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியாக வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டிக்கோங்க. அதே மாதிரி முட்டைகோஸையும் நல்லா நீளமாக வெட்டிக்கோங்க. இப்போ பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த அத்தோ ரெசிபி செய்கிறதுக்கு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை, உடைச்ச கடலை, காய்ஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்படி உதிரியாக சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுத்து வந்ததும் அது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் நறுக்கி வச்சுருந்த பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டதும் அந்த ஆயிலோடு சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நூடுல்ஸும் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. வறுத்த பூண்டை ஆயிலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. புளியை 1 ஹவர் ஊற வச்சு அதோட சாறு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், கேபேஜ், அதுக்கப்புறம் கேரட் இருந்தால் கேரட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு சால்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தட்டு வடை எடுத்து சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருளோட அளவு எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.